அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது ஆவணி அவிட்டம் சிறப்புகள் பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த ஆவணி அவிட்டம் நாள் வேதங்கள் படி சிறந்த நாளாகும். தமிழகத்தில் பெரும்பாலானோர் யசுர்வேதிகளாக இருப்பதால் அவர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் உபகர்மம் எனப்படுவதால் தமிழகத்தில் உபகர்மத்துக்கு ஆவணி அவிட்டம் என்று பொருள்படுகிறது. இந்த ஆவணி அவிட்டம் நாள் ஒரு கூட்டு வழிபாடு செய்யப்படும். இந்நாள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆற்றங்கரையிலும் குளங்களிலும் குளித்து இத்தகைய சடங்குகளை உருவாக்கிய பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் நன்றி சொல்லும் தர்ப்பண முறையை இந்த ஆவணி அவிட்ட முறையாகும். தந்தை இல்லாதவர்கள் தன் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து எள்ளும் எள் கலந்த சாதமும் காகைக்கு வைத்து வழிபடுவதாகும். மேலும் தங்கள் பூநூலை சிறப்பிக்கும் புண்ணிய நாளாகும். பொதுவாக இந்த ஆவணி அவிட்டம் என்பது ஆண்டு சடங்கு முடிந்து உபநயம் செய்து கொண்ட பிராமணர்கள், விஸ்வகர்மா மற்றும் செட்டியார் போன்றோர் ஆடி அல்லது ஆவணி மாதங்களில் கடைபிடிக்கும் வழிபாட்டு முறையாகும். ஆவணி அவிட்ட நாளில் பூநூலை மாற்றிக்கொண்டு பிறகு கொஞ்ச நேரமாவது வேதத்தை படிக்க வேண்டும். இந்த ஆவணி அவிட்டத்தை உபகர்மா என்று நம் முன்னோர்கள் அழைத்தனர். உபகர்மா என்பதற்கு தொடக்கம் என்று பொருள். இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு வரும் பௌர்ணமி நாளையே நாம் ஆவணி அவிட்டம் என்று சொல்லுகிறோம். ரிக்வேதம், யசுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் இந்த வேதங்களை பிரம்ம தேவரிடமிருந்து ரிஷி முனிவர்களுக்கு கூறப்பட்டதாக இந்த வேதங்கள் கூறப்படுகிறது. இந்த வேதங்களால் ஓதப்படுவதால் இந்த வேதங்களுக்கு தோஷம் ஏற்படுகிறது. எதனால் இந்த வேதங்களுக்கு தோஷம் ஏற்படுகிறது என்றால், இந்த வேதங்களை கால இடைவெளி இல்லாமல் கூறுதல் மற்றும் வேகமாக சொல்லுதல், அவசரமாக இந்த மந்திரங்களை கூறிவிட்டு வேறு வேலை செய்யலாம் என்று இருந்தால் இந்த தோஷம் உண்டாகிறது. மேலும் அறகுறையாக இந்த மந்திரங்களை கூறுவது, இது போன்ற பணிகளை இவர்கள் செய்யக்கூடாது. இதனால் பெரிய தோஷங்கள் ஏற்பட்டு எதிர்மறை விளைவுகள் தோன்றி மக்களுக்கு பெரும் துன்பம் ஏற்படுகிறது. இந்த தோஷங்களை நிவர்த்தி செய்ய இந்த ஆவணி அவிட்ட நாளில் தேவர்களையும் முனிவர்களையும் அழைத்து இந்த தோஷ நிவர்த்தி செய்யப்பட்ட நாள் இந்த ஆவணி அவிட்டம் ஆகும். இந்த ஆவணி அவிட்ட நாளில் அதிகாலையில் எழுந்து இறைவனை நினைத்து அவருக்கு புத்தாடைகள் அணிவித்து சந்தியா வந்தனம் மற்றும் பிரயாண யாமம் போன்றவற்றை செய்ய வேண்டும். இந்த ஆவணி அவிட்ட நாளில் இருமுறை கண்டிப்பாக குளிக்க வேண்டும். மேலும் முறையான பூஜைகளும் பெரியவர்களுக்கு தானங்களும் ஆதரவற்றோருக்கு உணவு வழங்கும் மற்றும் தர்மங்கள் இந்த பூமியை காக்கும் என்பதே இந்நாளின் ஒரு சிறப்பு நாளாகும். இந்த ஆவணி அவிட்ட நாள் பூநூல் போடுவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த பண்டிகை மற்றவர்களுள் சூரியனை வணங்குபவர்களுக்கும் ஆலயத்தில் வழிபாடு செய்பவர்களுக்கும் புதிதாக கல்விகளை கற்றுக்கொள்ள விரும்புபவர்களுக்கும் இது ஏற்ற நாளாகும். இந்த ஆவணி அவிட்ட நாளில் புதிதாக குழந்தைகள் எவருக்கேனும் பிறந்திருந்தால் அவர்களுக்கு உபநயம் செய்து வைப்பவர்கள். உபநயம் என்றால் துணையாக இருக்கும் கண்கள் என்று பொருள். அதாவது ஏற்கனவே இருக்கும் 2 கண்கள் மட்டும் இன்றி ஒழுக்கம், வேதம் எனும் இரு உபநயனத்தை போதிக்கும் சிறப்பு நாளாகும். இந்நாளில் காயத்ரி அம்மனை மனதார வணங்கிவிட்டு காயத்ரி மந்திரம் 1008 முறை கூற வேண்டும். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.